ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பீட்ரூட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக பீட்ரூட்டை நம்ம நல்லா அரைச்சி நம்ம தோசை மாவில் சேர்த்து சூப்பரான ஒரு நல்ல பிங்க் கலராக ஒரு தோசை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த தோசையை கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். 3 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி, ஸ்மால் சைஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரெட் சில்லி, ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பீட்ரூட் இந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி கழுவி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் பீட்ரூட்டை. 4 பேருக்கு 2 பீட்ரூட். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணியை சேர்த்தா போதும். இப்போ நம்ம நல்லா அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அது கரெக்டான அளவில் இருக்கணும். பார்த்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் தோசையில் ஊற்றுறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் இட்லி மாவை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசை மாவு எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஏற்கனவே பீட்ரூட் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா மாவு தண்ணியாயிரும். ஸோ அதனால் தோசை வராமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ இட்லி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணுறப்ப சூப்பரான பிங்க் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா பீட்ரூட் இந்த பேஸ்ட்டை இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா மாவு ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு வித்தியாசமான கலரில் இந்த பீட்ரூட் தோசை இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க பீட்ரூட் போட்டிருக்கோன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது கிட்ஸால். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம தோசை பேனை காய வச்சிடலாம். அதில் கரெக்டாக 2 கரண்டி தோசை மாவு ஊற்றிடுங்க. இப்போ அதை நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான தோசை நல்லா ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு தோசை நல்லா. இதுக்கு நீங்கள் கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான்ஸ்டிக்கை விட கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு கிரில்லான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன் சைடு குக் ஆனோடனே நீங்கள் அதை வேறு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒன் சைடு மட்டும் குக் ஆனது போதும் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். பட் பீட்ரூட் தோசை இன்னொரு சைடு திருப்பி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒன் சைடு குக் ஆனோடனே நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. ரொம்ப அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியமில் வைங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். தோசை கருகாமல் அதே பிங்க் கலரில் நீங்கள் எடுக்கலாம். லைட்டாக வேணால் சேஞ்ச் ஆகிருக்குமே தவிர மோஸ்ட்லி நல்லா பிங்க் கலராக தான் தோசை இருக்கும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு சைடு குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தோசை பார்க்கவே நல்ல பிங்க் கலராக சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒருக்கையாச்சும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக பீட்ரூட்டை மட்டும் அரைச்சி போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சேர்க்குற பூண்டு வத்தல் எல்லாம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான பிங்க் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள் தோசை எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பை.